மினிட்ஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்து எப்படின்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு அதை சாப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா வாஷ் பண்ணிட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருக்கேன். சூடானோடனே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொரிச்சிடலாம். இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குட்டி பீஸ் போட்டிருந்தேன், அது ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. பெருசு பெருசாக போட ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன். கலரில் வர வரையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ப்ளீஸ் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே ட்ரை பண்ணாலையும் எண்ணெய் கிட்ட போகாதீங்க. உங்கள் அம்மா பேரண்ட்ஸ் யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்கள ஃப்ரை பண்ணி தர சொல்லுங்கள். இருக்கிற டைமில் ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூவை நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஆயில் வந்து ஃபில்டர் ஆகும். சப்போஸ் டிஷ்யூ இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட வச்சுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். மீதி இன்னும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் லைட்டாக பெப்பர் தூவி விடணும். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான், என்னென்னா அந்த பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சோடனே ஈரமாகவே இருந்திருக்கு. அதனால் அதுக்கு அப்படியே வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டனால எண்ணெயில் போடும் போது ஒட்டிக்கிச்சு. பாருங்கள், இதோ தனித்தனியாகவே வரல. இந்த மிஸ்டேக்காக நீங்கள் பண்ணாதீங்க. ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாதி வறுக்கும் போதே எல்லோரும் எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, 1 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உங்கள் காரம் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர், மானது சால்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் போட்டுட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம். சர்வ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செய்யுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.